अस्सलामु अलैकुम रहमतुल्लाह। أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. रमज़ान का आखिरी अशरा भी बड़ी तेजी से गुजर रहा है। इस अशरे में दो चीज़ों की तरफ मुसलमान ज़्यादा तवज्जो रखते हैं। ரமலானின் இறுதி 10 நாட்களும் மிகவும் வேகமாக கடந்து கொண்டிருக்கின்றன. இந்த 10 நாட்களில் இரு விஷயங்களின் பக்கம் முஸ்லிம்களின் கவனம் இருக்கிறது, அல்லது அவைகளுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்படுகின்றன. அவற்றில் ஒன்று லைலத்துல் கத்ர் ஆகும். இரண்டாவது ஜும்அத்துல் விதா, அதாவது வழியனுப்பப்படும் ஜும்மா ஆகும். இதில் லைலத்துல் கத்ர் உண்மையான முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். இது ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமும் நிறுவனமாகிறது. ஹதீஸ்களில் பல்வேறு அறிவிப்புகளில் இது பற்றி கூறப்பட்டுள்ளது. இதேபோல் திருக்குரானிலும் இது பற்றி கூறப்பட்டுள்ளது. ஆனால் ஜும்மத்துல் விதாவை முஸ்லிம்களே அல்லது ஆலிம்களால் கொடுக்கப்பட்ட தவறான விளக்கங்களின் அடிப்படையில் நடைமுறையில் உள்ளது. இன்று நான் இந்த இரு விஷயங்கள் தொடர்பாக கவனமூட்டுவேன், அல்லது இவைகளின் முக்கியத்துவம் மற்றும் உண்மைத்துவம் பற்றி சுருக்கமாக கூறுவேன். இன்றும் நான் ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் ஹுத்பாக்களிலிருந்து கொஞ்சம் பலன் பெற்றுள்ளேன். லைலத்துல் கத்ர் தொடர்பாக பல்வேறு அறிவிப்பாளர்கள் பல்வேறு விளக்கங்களை கூறியுள்ளார்கள். ஒருவர் 21 ரமலான் என்று கூறியுள்ளார், மற்றொருவர் 21 அல்லது 23 என்றோ கூறுகிறார். ஒரு சிலர் 27 அல்லது 29 தான் லைலத்துல் கத்ர் என்பதில் உறுதியாக உள்ளனர். ஆனால் எவ்வாறு இருப்பினும் பொதுவாக இது தொடர்பாக, அதாவது லைலத்துல் கத்ரை ரமலானின் இறுதி 10 நாட்களில் தேடுங்கள் என்று அறிவிப்பில் வந்துள்ளது. எவ்வாறு இருப்பினும் லைலத்துல் கத்ர் எப்படிப்பட்ட ஓர் இரவென்றால் இதற்கு ஓர் உண்மைத்துவம் உள்ளது. ஹஜ்ரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த குறிப்பான இரவின் தேதி பற்றிய அறிவும் கொடுக்கப்பட்டிருந்தது என்பதும் உண்மையாகும். இதில் ஒரு உண்மையான நம்பிக்கையாளருக்கு குறிப்பாக துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதன் காட்சி காட்டப்படுகிறது. மேலும் பொதுவாக துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. ஆனால்
ये मुअय्यन तारीख அறிவிப்புகளிலிருந்து நமக்கு தெரிய வருவது என்னவென்றால், இரு முஸ்லிம்களின் தவறின் காரணமாக इस साल இந்த குறிப்பிட்ட தேதி घड़ी का इल्म ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறந்துவிட்டது. और आ हजरत सल्लल्लाहु अलैहि वसल्लम இந்த நேரம் பற்றி कुदरती அறிந்திருப்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. इसका इल्म மேலும் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உள்ளத்தில் बात को बताऊं இயற்கையாகவே இறைவன் எனக்கு வழங்கிய இந்த அறிவை நான் நம்பிக்கையாளர்களின் ஜமாத்திற்கும் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உருவாகியது. ये इल्म दिया गया तो आप खुशी खुशी घर से बाहर आए ஹதீஸில் வருகிறது, ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது பற்றிய ஞானம் வழங்கப்பட்ட போது और जो बाहर तशरीफ लाए மக்களுக்கு இது பற்றி அறிவிக்க வேண்டும் என்பதற்காக, மேலும் அதிலிருந்து அவர்கள் பலன் பெற வேண்டும் என்பதற்காக அன்னார் மிகவும் சந்தோஷமாக வீட்டை விட்டு வெளியே வந்தார்கள். அன்னார் வெளியே வந்தபோது उससे आपकी तो இரு முஸ்லிம்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிடுவதைக் கண்டார்கள். काफी वक्त அன்னார் அவர்களின் சண்டையை, கருத்து வேறுபாட்டை सुलह कराने में लगा தீர்த்து வைக்க முயற்சி செய்தார்கள். सुलझाने में लगा அதன் காரணமாக அந்த தேதி அன்னாரின் கவனத்திலிருந்து விலகிவிட்டது. जब आप दोबारा इस तरफ இந்த இருவருடைய तो लैलतुल कद्र की तारीख बताने आया था இந்த இருவரிடையே அமைதியை உருவாக்க அல்லது விவகாரத்திற்கு தீர்வு காண ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறைய நேரம் எடுத்துக்கொண்டது போல் தோன்றுகிறது. दिया गया के अल्फाज भी हैं எவ்வாறு இருப்பினும் நான் லைலத்துல் கத்ரின் குறிப்பான தேதி பற்றி கூற வந்தேன் என்று அன்னாரின் கவனம் ஏற்பட்ட போது அதற்குள் அன்னார் அந்த நாளை மறந்துவிட்டார்கள். नहीं थे மரஹ ஹதீஸில் மறக்கடிக்கப்பட்டது என்ற வார்த்தை வந்துள்ளது. याद उठा ली गई ஹஜ்ரத் முஸ்லிமோத் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எழுதியுள்ளார்கள், बस आप सल्लल्लाहु அதாவது ஹதீஸ்களின் வார்த்தைகளிலிருந்து அன்னார் மறக்கவில்லை, மாறாக இறை நாட்டத்தின்படி அந்த நேரம் பற்றிய ஞாபகம் எடுத்துக் கொள்ளப்பட்டது. इसलिए आप मुअय्यन तो नहीं ஆக அன்னார் கூறினார்கள், इसे रमजान के இந்த சண்டையின் காரணமாக அல்லது இந்த கருத்து வேறுபாட்டின் காரணமாக இந்த நேரம் பற்றிய அறிவு எடுத்துக் கொள்ளப்பட்டது. इससे एक बड़ा எனவே குறிப்பிட்ட தேதி அல்ல, मुस्लिम माऊद ரமலானின் இறுதி 10 நாட்களின் ஒற்றைப்படை இரவுகளில் தேடுங்கள். की मुनासबत की वजह से इसे लैलतुल कद्र कहा இதிலிருந்து ஹஜ்ரத் முஸ்லிமோ ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு முக்கியமான கருத்தை கூறியுள்ளார்கள். அதாவது ये बड़ा अहम नुक्ता है எந்த நேரம் பற்றி இது லைலத்துல் கத்ர் என்று கூறப்பட்டதோ कह देते हैं அது சமுதாய ஒற்றுமையோடு தொடர்புடையதாகும். मुअय्यन तारीख है लेकिन इस अहम बात की तरफ ஆக तवज्जो होती இது மிகவும் முக்கியமான ஒரு கருத்தாகும். है कि நாம் ஹதீஸை கேட்கும்போது இந்த இரு முஸ்லிம்கள் சண்டை போடாமல் இருந்திருந்தால் நமக்கு குறிப்பிட்ட நாள் தெரிந்திருக்கும் என கூறிவிடுகிறோம். ஆனால் எந்த நேரத்திற்காக அது லைலத்துல் கத்ர் என்று அழைக்கப்படுகிறதோ அது में से इत्तेहाद சமுதாய ஒற்றுமையோடு தொடர்புடையதாகும் என்ற முக்கியமான விஷயத்தின் பக்கம் மிக குறைந்த கவனமே இருக்கிறது. आज बड़े अफसोस से मुझे भी कहना மேலும் எந்த சமுதாயத்தில் बहुत से मुसलमान ममालिक की बदकिस्मती है ஒற்றுமை அழிந்து விடுமோ इनमें इत्तेफाक அதிடமிருந்து லைலத்துல் கத்ரும் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. रियाया हुकूमत से भी लड़ रही है இன்று और हुकूमत பல முஸ்லிம் நாடுகளில் துரதிர்ஷ்டவசமாக ना सिर्फ ஒற்றுமை இல்லாமல் போய்விட்டது என்பதை மிகவும் வருத்தத்துடன் கூற வேண்டியிருக்கிறது. भी हो रहा है பொதுமக்கள் பொதுமக்களுடன் சண்டையிடுகின்றனர், भी दिया जा रहा है பொதுமக்கள் அரசாங்கத்துடனும் சண்டையிடுகின்றனர், அரசாங்கம் பொதுமக்கள் மீது அநீதி இழைக்கிறது. इत्तेहाद की ஆக ஒற்றுமை இல்லாமல் போய்விட்டதோடு மட்டுமின்றி गैरों को அநீதியும் நடக்கிறது. कि मुसलमानों के खिलाफ जो चाहें करें பிறகு அநீதியின் மீது वजह है அதிகம் வலியுறுத்தவும் படுகிறது. कि इसराइल भी ஆக இந்த ஒற்றுமையின் குறைபாட்டின் விளைவாகவே மற்றவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கு எதிராக अगर मुसलमान என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற தைரியம் வருகிறது. इत्तेहाद होता और இந்த காரணத்தால் தான் खुद चलने वाले होते இஸ்ரேலும்
அநீதியான முறையில் அப்பாவி பாலஸ்தீனியர்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கின்றனர். முஸ்லிம்களிடையே जुल्म न होते थे, ஒற்றுமை இருந்து जंग के भी कोई மேலும் இறைவன் கூறிய வழியில் நடக்கக்கூடியவர்களாக இருந்தால் इसराइल के मुकाबले முஸ்லிம் நாடுகளின் சக்தி कोई ताकत नहीं। எவ்வளவு பெரியது என்றால் अगर ये कहा जाता है இதுபோல் அநீதி நடந்திருக்காது. मास वाले भी जुल्म कर रहे हैं, போருக்கும் சில வழிமுறைகள் நெறிமுறைகள் இருக்கின்றன. लेकिन இஸ்ரேலை ஒப்பிடும்போது जुल्मों की பாலஸ்தீனியருக்கு எந்த சக்தியும் இல்லை. जैसे एक शख्स ஹமாசினரும் அநீதி இழைக்கின்றனர் என்று கூறப்படுகிறது என்றால் तोपें जला के जुल्म कर रहे முஸ்லிம் நாடுகள் அவர்களை தடுக்க வேண்டும். ஆனால் हैं। मुसलमान ममालिक समझते हैं இந்த இருவரின் அநீதி எப்படிப்பட்டதென்றால் कि सोग ஒருவர் தன்னுடைய கம்பை கொண்டு சண்டையிடுகின்றார், मगरबी ताकतें மற்றொரு பக்கம் ஒரு படை अदा नहीं कर रही, பீரங்கிகளினால் அநீதி இழைப்பதை போன்றதாகும். दोनों तरफों को सख्ती से रोका जाता। बहरहाल கடந்த நாட்களில் துருக்கியில் துக்கம் அனுசரிக்கப்பட்டது. துக்கம் அனுசரித்து அவர்கள் தங்களின் உரிமையை நிறைவேற்றிவிட்டார்கள் என முஸ்லிம் நாடுகள் நினைக்கின்றன. मालिक के अपने இது போன்ற மேற்கத்திய நாடுகளும் தமது பங்களிப்பை சரிவர செய்யவில்லை. இரு தரப்பினரும் கடுமையாக தடுத்திருக்க வேண்டும். भी अकल दे எவ்வாறு இருப்பினும் और कलमा गो நாம் துஆவே செய்ய இயலும். அல்லாஹ் அநீதிக்குள்ளாக்கப்பட்டவர்களையும் அப்பாவிகளையும் இந்த அநீதிகளிலிருந்து காப்பாற்றுவானாக. அமைதி நிலவட்டுமாக. இதுபோன்றே முஸ்லிம் நாடுகளும் தங்களுக்குள் ஒருவர் மற்றவர் மீது அநீதி இழைத்துக் கொண்டிருக்கின்றனர். குழப்பம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் இவர்களுக்கும் அறிவை வழங்குவானாக. हो सकते हैं, மேலும் ஒரு களிமா கூறக்கூடியவர் இன்னொரு களிமா சொல்லக்கூடியவரின் இரத்தத்தால் लैलतुल कद्र मिले। தமது கைகளுக்கு நிறமிட்டுக் கொள்பவர்களிடமிருந்தும் மக்கள் பாதுகாப்பாக இருக்கட்டுமாக. தங்களுக்குள் ஒற்றுமை நிலவட்டுமாக. இது இல்லாமல் खत्म हो जाए, இவர்களுடைய இறை வணக்கங்களின் உரிமையும் செலுத்தப்பட இயலாது. மேலும் நமக்கு லைலத்துல் கதர் கிடைக்காதா என்ற ஏக்கமும் நிறைவேறாது. ஏனென்றால் சமுதாயத்தில் ஒற்றுமை முடிந்துவிடும் போது லைலத்துல் கதரும் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. कद्र के मानी है பிறகு இருளே நியமிக்கப்பட்டதாகிவிடும். इंसान முன்னேற்றம் நின்று விடுகிறது. किस्मत का லைலத்துல் கதர் என்றால் மனிதனின் நற்பாக்கியத்தை கணிக்கின்ற இரவு என்று பொருள். साल में उससे क्या मामला होगा, மேலும் வருகின்ற வருடம் அவனோடு என்ன நடக்கும், क्या क्या फवायद हासिल होंगे, அவன் எதுவரை முன்னேறுவான், उठाने पड़ेंगे। அதிகரிப்பான், என்னென்ன பலன்கள் கிடைக்கும், என்ன இழப்பை சந்திக்க நேரிடும் என்றும் முடிவெடுக்கப்படுகிறது. மனித முன்னேற்றத்தின் அனைத்து முடிவுகளும் இருளில், साल जिस्मानी அதாவது இரவிலே நடக்கிறது. हज़रत मुस्लिम मऊद ने இந்த முன்னேற்றத்தின் உதாரணத்தை உடல் அளவிலான முன்னேற்றத்தோடு இணைத்தவாறு ஓரிடத்தில் ஹஜ்ரத் முஸ்லிமோர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இவ்வாறு கூறியுள்ளார்கள். அதாவது மனிதனின் உடல் ரீதியான முன்னேற்றமும் இருளில் நடக்கிறது என்று திருக்குரானில் இருந்து தெரிய வருகிறது. தாயின் வயிற்றிலிருந்து குழந்தை பிறக்கிறது. की जिस्मानी तरक्की का वही जिस्मान की जिस्मानी तरक्की का அது பல இருள்களின் ஒருங்கிணைப்பாகும். அங்குதான் மனிதனின் உடல் ரீதியான முன்னேற்றத்திற்கான தீர்ப்பு உள்ளது. तो बच्चा कमजोर हो जाता है। இந்த நாட்களில் வளர்ச்சி ये तो साबित சரியாக இல்லை என்றால் பிறகு குழந்தை பலவீனமாக ஆகிவிடுகிறது. माहौल का बच्चे पर असर होता है, தாயின் வெளிப்படையான சூழ்நிலையின் தாக்கம் बच्चे पर असर होता है குழந்தையின் மீது कि தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பது நிரூபணமான ஒன்றாகும். माहौल अच्छा नहीं, இது போன்றே தாயின் உணவின் தாக்கமும் குழந்தையின் மீது ஏற்படுகிறது. சூழ்நிலை சரியில்லை என்றால் குழந்தையின் தர்பியத்தும் சரியாக இருக்காது. எதுவரை என்றால் नहीं कर सकते, बल्कि बाज दफा பயந்த தாய்மார்களின் குழந்தைகள் உலகில் எந்த பெரிய வேலையும் செய்துவிட இயலாது. மாறாக சில சமயம் வெளி பயத்தின் காரணமாக குழந்தைகள் மன ரீதியாக பலவீனமாக பிறக்கின்றன. अच्छी खुराक और अच्छे माहौल का बच्चे की सेहत पर குழந்தை உண்டாகி இருக்கும்போது நல்ல உணவு, நல்ல சூழ்நிலையினால் குழந்தையின் ஆரோக்கியத்தில் நல்ல தாக்கம் ஏற்படுகிறது. दौरान हमल இதனால்தான் இஸ்லாத்தில் குழந்தை உண்டாகி இருக்கும்போது इसे मना किया गया। பெண்கள்
நோன்பு வைப்பது விரும்பப்படவில்லை, தடுக்கப்பட்டுள்ளது. क्या हो जाती है। और यही ஏனென்றால் இதன் காரணமாக குழந்தையின் வளர்ச்சியில் பலவீனம் ஏற்பட்டு விடுகிறது. மேலும் இதனால்தான் ஷரியத் இப்படிப்பட்ட வேலைகளில் தலாக்கையும் விரும்பவில்லை. कमजोरी हो जाती है। ஏனென்றால் இதனால் ஏற்படக்கூடிய துக்கத்தாலும் குழந்தையின் வளர்ச்சியில் பலவீனம் ஏற்பட்டு விடுகிறது. இதன் காரணத்தால் தான் இப்படிப்பட்ட நிலைமைகளில் இஸ்லாம் நிக்காஹையும் ஆகுமாகாததாக ஆக்கியுள்ளது. ஏனென்றால் உணர்வுகளின் எழுச்சியின் காரணத்தால் குழந்தையின் மீது தீய தாக்கம் ஏற்படுகிறது. பிறகு இஸ்லாம் ख्यालात पैदा न हों जो आइंदा கணவன் மனைவி आने वाली औलाद में पैदा हो। ஷைத்தானிய எண்ணங்களிலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கு துஆவும் கற்றுக் கொடுத்துள்ளது. ஏனென்றால் हमारी रगों में அடுத்து வரக்கூடிய குழந்தைகளில் அதுபோன்ற எண்ணங்கள் உருவாகி விடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகும். இந்த துவா இருவரும் செய்யுங்கள். அதாவது எங்களுடைய நாடி நரம்புகளில் மற்றும் இரத்தத்தோடு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஷைத்தான், அதாவது ஒவ்வொரு மனிதனுடைய இரத்தத்திலும் ஷைத்தான் ஓடுகிறான் என்று ஹதீஸில் வருவதைப் போன்று அந்த ஷைத்தானை எங்களிடமிருந்து விலக்கி விடுவாயாக. அதன் மூலமாக குழந்தைகள் ஷைத்தானிடமிருந்து தூய்மையாக இருக்க வேண்டும். ஆக குழந்தையின் வளர்ச்சிக்காக அது இருட்டில் இருக்கும் சமயத்தில் ஷரியத் குறிப்பாக கவனத்தை கற்றுத்தந்துள்ளது. जुल्मात का सिलसिला जारी रहता है। மேலும் இந்த கவனத்தின் தொடர் இருளின் தொடர் இருக்கும் வரை நீள்கிறது. के दिन भी இதுபோன்றே सिलसिले की लंबाई है, குழந்தை फैला हुआ है। தாயிடமிருந்து பால் அருந்தும் நாள் வரை இந்த தொடர் நீள்கிறது. दुनिया की तरफ मुतवज्जो नहीं ஏனென்றால் இந்த நாட்களில் कि माँ की तरफ குழந்தை உலகின் பக்கம் கவனம் செலுத்துவதில்லை, माँ को மாறாக रखने की ममानियत தாயின் பக்கமே கவனம் செலுத்துகிறது. की परवरिश और उसकी குழந்தையின் வளர்ச்சி மற்றும் ஆரோக்கியத்தில் எந்த தாக்கமும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக இந்த நாட்களிலும் தாய்க்கு நோன்பு வைப்பது தடுக்கப்பட்டுள்ளது. ஆக எவ்வாறு உடல் ரீதியான முன்னேற்றங்கள் இருளில் நடக்கிறதோ அதேபோல் ஆன்மீக முன்னேற்றங்களும் இரவில்தான் நடக்கிறது. जितनी उस कौम ஒவ்வொரு சமுதாயத்தின் ஆரம்ப தியாகங்களுக்கு ஏற்பவே அந்த சமுதாயத்தின் முன்னேற்றம் இருக்கிறது. அதனுடைய முன்னேற்றங்களின் தரம் அதனுடைய லைலத்துல் கத்ர் ஆகும். எந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்தின் தரமும் அதன் லைலத்துல் கத்ர் ஆகும். यार उसकी लैलतुल कद्र होती है। எனவேதான் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எந்த அளவுக்கு ஒரு மனிதர் இறைவனின் அன்பிற்குரியவராக இருக்கின்றாரோ அதே அளவுக்கு அவருக்கு சோதனைகளும் வருகின்றன. எனவே நினைவில் கொள்ள வேண்டும், நாமும் சில இடங்களில் சோதனைகளை கடந்து சென்றிருக்கிறோம். இது லைலத்துல் கத்ரே ஆகும். இந்த சோதனையின் காரணமாக உண்மையான லைலத்துல் கத்ரின் தேடுதலும் அதே கடினத்துடன் இருக்கும். அப்போதுதான் துஆவின் பக்கமும் கவனம் ஏற்படுகிறது. கஷ்டத்தில் இருக்கும் போதுதான் அல்லாஹ்வின் பக்கம் அதிகமாக குனிகின்றான். பிறகு தர்பியத் மற்றும் வளர்ச்சியின் காலமும் வெற்றியுடன் கடக்கிறது. जो ஆனால் तरबियत और परवरिश के दौर को फिर कामयाबी से இதில் गुजार, நாம் நம்முடைய ஒற்றுமைகளின் தரத்தை लेकिन अगर इसमें வீணாக்கிக் கொண்டே செல்வோமானால் अपने பிறகு को इत्तेहाद லைலத்துல் கத்ரிலிருந்து சரியான முறையில் பலன் பெற இயலாது. तो लैलतुल कद्र का सही फायदा नहीं उठा सकेंगे। நம்முடைய தியாகங்களை அல்லாஹ்வின் விருப்பம் என கருதி கொண்டே செல்வோமானால் பிறகு की रजा समझते हुए வெற்றியை அடைந்து கொண்டே செல்வோம். करते चले जाएंगे तो कामयाबियों से மேலும் வெற்றிகளை அடைந்தவாறு ஒரு புதிய வாழ்வை பெறக்கூடியவர்களாவோம். कामयाबियों से हमदरार होते हुए ஒரு புதிய நிறத்தில் மேலே எழுவோம். आने वाले होंगे, एक नए रंग में उभरेंगे। இறை விருப்பத்திற்காக நம்மிடையே ஒற்றுமை நிலைநாட்டுவோம் என்றால் பிறகு முன்னேற்றத்தின் புதிய எல்லைகளை நாம் காண்போம் இன்ஷா அல்லாஹ். तरक्की की नई मंजिलें इंशाअल्लाह। ஆக இது மிகவும் முக்கியமான கருத்தாகும். बस நம்மில் ஒவ்வொருவரும் இதை நம்முன் நிறுத்த வேண்டும். जिसे हम में से हर एक எப்போது இந்த லைலத்துல் கத்ரை வெற்றிகரமாக கடந்து செல்வோமோ इस लैलतुल பிறகு முன்னேறுவதற்கான மேலும் அதில் அதிகரித்துக் கொண்டே செல்வதற்கான தீர்ப்பும் அசாதாரணமானதாக இருக்கும்.
फैसले भी गैर मामूली हैं। அல்லாஹ்வே துஆவையும் கேட்கின்றான். दुआएं तो अल्लाह ताला ने सुननी है। லைலத்துல் கத்ருமே அல்லாஹ் தான் காட்ட வேண்டும். ஆக லைலத்துல் கத்ரை பெற காரணிகளாக இருப்பவற்றை பேணுவதும் அவசியமானதாகும். लैलतुल कद्र की हासिल करने का பிறகு மத்லைல் ஃபஜ்ரும் அதாவது காலை விடிவதும் मतलब फजर அசாதாரணமானதாக இருக்கும். और फिर गैर मामूली कामयाबियों के साथ ये नजर आएगा। பிறகு இது அசாதாரணமான வெற்றிகளுடன் தென்படும். बस लैलतुल காலை விடியும். होने के लिए ஆக லைலத்துல் கத்ரிலிருந்து பலன் பெறுவதற்கு நாம் இந்த அனைத்தையும் நம்முன் வைக்க வேண்டும். லைலத்துல் கத்ர் என்பது இறைவனிடம் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற தியாகத்தின் நேரத்தின் பெயராகும். எவர் இறைவனிடம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறாரோ பிறகு அதைவிட பெரிய லாபமான வியாபாரம் வேறொன்றும் இல்லை. और कोई नफे का सौदा नहीं। எனவே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தியாகங்களுக்கு முயற்சி செய்ய வேண்டும். कोशिश करनी चाहिए। இஸ்லாத்தின் போர்களில் உதாரணமாக பதர் போரில் முஸ்லிம்களும் கொல்லப்பட்டனர், நிராகரிப்பவர்களும் கொல்லப்பட்டனர். ஆனால் और मुसलमान भी நிராகரிப்பவர்கள் கொல்லப்படுவது லைலத்துல் கத்ராக இருக்கவில்லை. அவர்களின் தியாகங்கள் லைலத்துல் கத்ராக இருக்கவில்லை. ஆனால் முஸ்லிம்கள் ஷஹீதானது லைலத்துல் கத்ராக இருந்தது. शहीद होना ஏனென்றால் இறைவன் அந்த தியாகங்களை ஏற்றுக்கொண்டான். उन कुर्बानियों को எந்த கஷ்டத்திற்கு இறைவன் ஒரு விலையை நிர்ணயம் செய்யவில்லையோ तकलीफ அது லைலத்துல் கதர் கிடையாது. कीमत मुकर्रर करता है, मुकर्रर नहीं करता, அது தண்டனையாகும், तकलीफ की ஆக்கினையாகும். मुकर्रर नहीं करता, ஆனால் वो लैलतुल कद्र नहीं है। எந்த கஷ்டத்திற்கு இறைவன் वो सजा है। விலையை நிர்ணயம் செய்கின்றானோ அது லைலத்துல் கதராகும். वो तकलीफ அதாவது के लिए खुदा இருள், கஷ்டம், करता है। वो लैलतुल துக்கங்களுக்கு நற்கூலி வழங்க இறைவன் முடிவெடுத்துள்ளானோ அது லைலத்துல் கதராகும். அல்லாஹ் மனிதனுக்கு जिसका बदला देने का சில நேரங்களில் அவன் செய்யும் தியாகங்கள் लैलतुल कद्र है। ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக ஆக்கியுள்ளான். इंसान के लिए ऐसी सातें मुकर्रर நிச்சயமாக जिनमें वो जो कुर्बानियां அஹ்மதியா ஜமாத் இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு சில நாடுகளில் அஹ்மதிகளுக்கு எதிராக यकीनन கடுமையான சூழல் நிலவுகிறது. के नजारे देखती है। இந்த கடினமான சூழ்நிலைகள் बाद मुल्कों में காலை விடுவதற்கான நற்செய்தியை கூறுகின்ற அதே வேளையில் जहां उनके लिए इन शदीद இந்த से லைலத்துல் கதரின் விளைவாக உலகின் ஒவ்வொரு நாடு மற்றும் ஒவ்வொரு நகரத்திலும் அஹ்மதியத்தின் குழந்தைகள் பிறந்து கொண்டே செல்கின்றன. नतीजे में दुनिया के मुल्क मुल्क और शहर शहर में புது புது ஜமாத்துகள் உருவாகிக் கொண்டே செல்கின்றன. होती चली जा ஆக இதிலிருந்து மேலும் அதிகமாக பலன் பெறுவதற்கு லைலத்துல் கதரிலிருந்து மேலும் அதிகமாக அருள்களை அள்ளுவதற்கு நம்மில் ஒவ்வொருவரும் நம்முடைய ஒற்றுமை முன்பை விட அதிகமாக இருக்கும். हम में से हर एक को ये ऐद करना எங்கேயாவது இதில் பிளவு ஏற்படுகிறதென்றால் நாங்கள் உடனடியாக அதை நிரப்புவோம். कहीं रखने पैदा ருஹமாவு பைனஹுமும் राड़ें पैदा हो रही हैं முன் உதாரணமாகி और फिर इन्हें भरेंगे। रोहमाओ बहना हूं லைலத்துல் கதரின் உண்மையான பலன் பெறுவோம் என்னும் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக இந்த ரமலானில் நாம் நம்மிடையே இருக்கக்கூடிய தனிப்பட்ட கருத்து வேறுபாடுகளையும் முடிக்க வேண்டும். அதன் மூலம் தனிப்பட்ட முறையிலும் லைலத்துல் கதரிலிருந்து பலன் பெற வேண்டும். மேலும் ஜமாத் அளவில் என்னென்ன பலன்கள், வெற்றிகள், முன்னேற்றங்கள், அருள்கள் அல்லாஹ் தரப்பிலிருந்து நியமிக்கப்பட்டுள்ளனவோ அதிலிருந்தும் பலன் பெறுபவர்கள் ஆக வேண்டும். எவ்வாறு அல்லாஹ்வின் அருளின் மழை அதிகமாகிக் கொண்டிருக்கிறதோ அதே வேகத்தில் எதிரியும் நமக்கு தடைகளை போட்டுக் கொண்டிருக்கிறான் என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். अल्लाह के फजलों की बारिश बढ़ रही है, சோதனையில் போட முயற்சி செய்வான், तेजी से செய்து கொண்டிருக்கின்றான். हमारे लिए रोकें இது ஒரு சில நாடுகளில் மட்டும்தான் என்று கருத வேண்டாம். खड़ी करेगा और कर रहा है। பொறாமையின் நெருப்பு முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்த தன்னுடைய முழு முயற்சியையும் செய்கிறது. और कर रहा है। மேலும் எல்லா இடங்களிலும் முயற்சி செய்யும். ये नहीं समझना चाहिए कि सिर्फ चंद मुल्कों में ஆனால் லைலத்துல் கதர் आग
இவர்களின் தியாகங்களிலிருந்தும் பாதுகாப்பாக இருப்பதற்கான மற்றும் முன்னேற்றத்திற்கான செய்யப்பட்ட துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கான நற்செய்தியையும் தருகிறது. ஆக எதுவரை நாம் நம்முடைய நிலைமைகளை அல்லாஹ்வின் விருப்பத்திற்கு ஏற்ப மாற்ற முயற்சி செய்வோமோ அதுவரை லைலத்துல் கத்ரிலிருந்தும் பலன் பெற்றுக் கொண்டே செல்வோம். ஜமாத்தின் முன்னேற்றத்தை இறைவன் வாக்குறுதி அளித்துள்ள உயர்ந்த மேராஜில் பார்க்க வேண்டும் என்பதே ஒவ்வொரு நம்பிக்கையாளரின் நோக்கமும் முயற்சியும் ஆசையுமாக இருக்கிறது. மேலும் நாம் நம்மை மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடன் இணைத்துவிட்ட பிறகு ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கூறிய வழிகளில் இந்த முன்னேற்றங்களின் அங்கமாக ஆக முயற்சி செய்ய வேண்டும். அந்த வழி அன்னார் தன்னுடைய வருகையின் நோக்கம் பற்றி கூறிய இந்த இரு விஷயங்களில் வந்து விடுகின்றது. அதாவது, ஒன்று அடியானை இறைவனோடு சேர்ப்பது, இரண்டாவது மனிதனை மற்ற மனிதனின் உரிமைகளை நிறைவேற்றுபவனாக ஆக்குதல் ஆகும். ஆக இந்த இரு பணிகள் நமது பொறுப்பில் உள்ளது. நமது ஒற்றுமையின் தரத்தையும் உயர்த்த வேண்டும். மேலும் நமக்குள் உள்ள சண்டைகளை களைந்து ஒருவர் மற்றவரின் உரிமையை செலுத்துவதன் பக்கமும் கவனம் செலுத்த வேண்டும். உரிமைகளும் நிறைவேற்றப்பட்டிருக்கும் போது மனதாபங்கள் இருப்பதும் கருத்து வேறுபாடுகள் இருப்பதும் ஒருபோதும் சாத்தியமல்ல. ஆக இந்த வழிமுறைகளின்படி நடந்தால் லைலத்துல் கத்ரின் உண்மைத்துவத்தை புரியக்கூடியவர்களாகவும் ஆவோம். பிறகு அதை அடைபவர்களாகவும் ஆவோம். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஓரிடத்தில் லைலத்துல் கத்ர் பற்றி இவ்வாறு கூறியுள்ளார்கள்: லைலத்துல் கத்ர் மனிதனுக்கு அவன் தூய்மையடையக்கூடிய நேரமாகும். ஆக நமது வாழ்க்கை தூய்மையாக்குவதற்கு அப்படிப்பட்ட லைலத்துல் கத்ரை தேடவும் நாம் முயற்சி செய்ய வேண்டும். நாம் நமது அசுத்தங்களை தூய்மை செய்யும் போதுதான் அது உண்மையான லைலத்துல் கத்ராக இருக்கும். இரண்டாவது விஷயம், நான் கூறியது போன்று ஜும்மத்துல் விதா, அதாவது வழி அனுப்பப்படும் ஜும்மா ஆகும். இது தொடர்பாக வித்தியாசமான கருத்துக்கள் நிலவிவிட்டன. நமக்கு காலத்தின் இமாமை ஏற்றுக்கொள்ளும் நல்வாய்ப்பினை வழங்கியதும் அல்லாஹ் நம்மீது செய்த மாபெரும் கருணையாகும். மேலும் நம்மை தவறான கருத்துக்களிலிருந்து தூய்மையாக்கினான். மேலும் இது போன்ற எண்ணங்களிலிருந்து ஒரு அஹ்மதி தூயவராக இருக்கவும் வேண்டும். இல்லை என்றால் அஹ்மதியாக இருப்பதற்கு எந்த பலனும் இல்லை. ரமலானின் கடைசி ஜும்மாவில் கலந்துவிட்டால் அறிந்தே விட்ட தொழுகைகள் கூட மன்னிக்கப்பட்டுவிடும் என்றும் கடமைகள் அனைத்தும் நிறைவேறிவிடும் எனவும் அதிகமான அஹ்மதி அல்லாதவர்கள் கருதுகிறார்கள். அதாவது, இன்று ஒரு ஹுத்பா கேட்டுவிட்டு 2 ரக்காத்துகள் தொழுதுவிட்டு கடந்த அனைத்து தீமைகளிலிருந்தும் மனிதன் தூய்மை அடைந்து விடுகின்றான் அல்லது தூய்மையாகி விடுவார்கள். மேலும் இந்த நாட்களில் இருக்கின்ற அல்லாஹ்வின் அருட்கள் இந்த கடைசி ஜும்மா தொழுதால் அல்லாஹ் நம்மீது செய்த கருணையை ஈடுகட்டி விடலாம் எனவும் கருதுகின்றனர். இவர்களின் எண்ணப்படி நவுதுபில்லா அல்லாஹ்வின் ஏகத்துவம் இவர்களின் இந்த 4 சஜ்தாக்களை சார்ந்துள்ளது. 4 சஜ்தாக்கள் செய்து அல்லாஹ்வின் ஏகத்துவத்தை நிலைநாட்டி நவுதுபில்லா அல்லாஹ்வின் மீது கருணை செய்துள்ளனர் என கருதுகின்றனர். ஆக இந்த எண்ணத்தோடு ஜும்மா தொழுபவர்களுக்கு ஜும்மாத்துல் விதா, அதாவது விடைபெறுகின்ற ஜும்மா பலன் தர இயலாது. மேலும் ரமலானும் எந்த பலனும் தராது. லைலத்துல் கத்ர் வருவதும் அவர்களுக்கு எவ்வித பலனும் அளிக்காது. அது மற்றவர்களுக்கே வரும். இறைவனின் கட்டளைகள் கருணையாக இருக்கின்றன என்பதை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். இதில் அமல் செய்வதால் நமக்கே நன்மை. இதை செய்யாமல் இருக்க சாக்கு போக்குகளை தேட
இது ஒன்றும் சுமை அல்ல. ढीले बहाने तो उन चीजों के लिए तलाश किए जाते हैं தண்டனைகளுக்கும் जो जुर्माने के हों. அபராதங்களுக்குமே कोई अक्लमंद इंसान சாக்கு போக்குகள் தேடப்படுகின்றன. करने के बहाने तलाश ஒரு அறிவுள்ள மனிதர் जो उसके फायदे के लिए हो. தனது நன்மைக்குரிய இவற்றை செய்யாமல் இருப்பதற்கு சாக்கு போக்குகளை தேடுவதில்லை. उसकी औलाद ना हो, தனக்கு ना हो, குழந்தைகள் இருக்கக்கூடாது என்ற சிந்தனையுடையவர் யார் இருக்கிறார்? நோய்கள் குணமடைய வேண்டாம் என நினைப்பவர் யார்? सुख और आराम அவரோ அல்லது அவருடைய குழந்தைகளோ அதிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என நினைப்பவர்கள் யார்? पाने वाली ना हो. அவருடைய நெருங்கிய நண்பருக்கு சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கக்கூடாது என நினைப்பவர் யார்? அவருடைய சந்ததிகள் கண்ணியம் பெறாதவர்களாக இருக்க வேண்டும் என நினைப்பவர் யார்? இவைகளை யாரும் விரும்புவதில்லை. இதற்கு எதிரான விஷயங்களுக்கே சாக்கு போக்குகள் தேடப்படுகின்றன. खुदा ताला के अहकाम மனிதன் கஷ்டங்களிலிருந்து தப்பிப்பதற்காக तलाश करें சூழ்ச்சியோ அல்லது சாக்கு போக்குகளோ சொல்கிறான். कि उसके अहकामात को எனவே இறைவனின் கட்டளைகளிலிருந்து நாம் தப்பிப்பதற்காக சாக்கு போக்குகள் தேடுதல் என்பது அவனுடைய கட்டளைகளை कि अल्लाह ताला के நாம் தண்டனையாகவும் துக்கமாகவும் கஷ்டமாகவும் கருதுகிறோம் என்பதாகும். நவுதுபில்லா. ஆனால் அல்லாஹ்வின் கட்டளைகளும் மேலும் அவன் தரப்பிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அவனுடைய வழிகாட்டல்களும் நமது நன்மைக்காகவும் சந்தோஷம் அளிப்பதற்காகவுமே ஆகும். எனவே அவனுடைய கட்டளைகளின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். हम तवज्जो दें. ये अहकामात चाहे उसकी इबादतों के बारे में है, இந்த கட்டளைகள் அவனுடைய இறை வணக்கம் தொடர்பானதாக இருந்தாலும் சரியே அல்லது மற்ற பல்வேறு விதமான கட்டளைகள் இருக்கின்றன, அனைத்தும் நமது நன்மைக்காகும். எனவே எந்த ஒரு கட்டளையையும் சுமையாக கருதுவது அல்லாஹ்வின் அருளிலிருந்து தம்மை தாமே விலக்கி வைப்பதை போன்றதாகும். நமக்கு வாழ்க்கை வழங்கக்கூடியவன், இந்த உலகிற்கு அனுப்பக்கூடியவன் இறைவனாவான். மேலும் இந்த உலகிற்கு அனுப்பக்கூடியவன் வாழ்க்கைக்கு ஓர் நோக்கத்தையும் வைத்துள்ளான். खलक़्तुल जिन्ना वल इंसा इल्ला, அது என்னவென்றால் यानी मैंने जिन और வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், அதாவது நான் ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகவே படைத்துள்ளேன். ஆக வாழ்க்கையின் நோக்கம் का मकसद ये है कि वमा खलक़्तुल जिन्ना वल इंसा इल्ला लियअबुदून, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன் ஆக இருக்கும்போது जुमे से वाबस्ता नहीं, இது ஒரு குறிப்பிட்ட நாளோடோ அல்லது ஒரு குறிப்பிட்ட ஜும்மாவோடோ மட்டும் தொடர்புடையதல்ல. जो इंसान अपनी ताकत और औलाद மாறாக ஒவ்வொரு தொழுகையும் ஒவ்வொரு ஜும்மாவும் கடமையாகும். हासिल करने के लिए மனிதன் மேலும் இறை நெருக்கத்தை பெற தன்னுடைய சக்தி மற்றும் நிலைமைகளுக்கு ஏற்ப தொழுகின்ற நஃபில்களை தவிர, ஆக தன்னுடைய அனைத்து சக்திகளோடும் அல்லாஹ்வின் கட்டளைகளை நிறைவேற்ற முயற்சி செய்வது ஒரு உண்மையான நம்பிக்கையாளரின் பணியாகும். குறிப்பாக இறை வணக்கம் வாழ்க்கையின் அடிப்படை நோக்கமாகும். और फिर इस इबादत का फायदा हमें है இதன் பக்கம் அதிகமான கவனம் செலுத்துவது அவசியமாகும். பிறகு இந்த இறை வணக்கத்திற்குரிய பலன்கள் நமக்கு கிடைக்கும். अल्लाह ताला की இறை वணக்கங்கள் பலனளிக்காதது அன்று, மாறாக இதன் பலன்களும் நமக்கு கிடைக்கிறது. நம்முடைய இறை வணக்கங்கள் இல்லாமல் அல்லாஹ்வின் ஏகத்துவம் நிலை பெற்றிருக்கும். ஆனால் நாம் இறை வணக்கம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அவனுடைய கருணையோடு அவனுடைய அருள்களுக்கும் நாம் வாரிசாவோம். उनसे फैज पाने वाले भी होंगे. அவனின் அருளை பெறக்கூடியவர்களாவோம். कि हम நாம் இறைவனின் கட்டளைகளின்படி அமல் செய்யும் போதுதான் आएंगे जब खुदा ताला के अहकामात தூய்மையான करने वाले हों. நம்பிக்கை கொண்டவராக அழைக்கப்படுவோம் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். एक खालिस मोमिन के खुदा ताला से ஒரு தூய நம்பிக்கையாளருக்கு होते हैं, जैसे இறைவனோடு ஒரு நண்பரை போன்ற தொடர்பு இருக்கிறது. मामले में ये बात याद रखनी चाहिए. மேலும் இந்த விஷயத்தில் दोस्ती का मामला இதை நினைவில் கொள்ள வேண்டும். அதாவது एक दूसरे की बात நட்பின் விவகாரம் இரு வகைப்படும். और खुलूस और वफा से मानी जाती है. ஒருவர் மற்றவருடைய விஷயங்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன, अपनी मनवाता रहे. மேலும் தூய்மை மற்றும் விசுவாசத்துடன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஒரு நண்பர் மட்டும் தானே எல்லாவற்றையும் கூறிக்கொண்டிருக்க மற்றவர் அதை அனைத்தையும் ஏற்க வேண்டும் என்றல்ல. इस मसले की तरफ ஆக இதிலிருந்து துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான வழிகாட்டல்களும் கிடைக்கின்றன. அதாவது
துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற விவகாரத்தில் तो वो भी हमारी दुआएं सुनेगा। அல்லாஹ்வின் கட்டளைகளின்படி நாம் அமல் செய்தால், தூய்மையாக அமல் செய்தால், பிறகு அவனும் நம்முடைய துஆக்களை கேட்பான். இரண்டாவது, நட்பு தூயதாக இருக்கும்போது எந்த நண்பரும் தன்னுடைய மற்ற நண்பருக்கு தீமையை விரும்புவதில்லை. दारों की जो दोस्ती है உலகவாதிகளின் நட்பில் ஒரு நண்பர் இன்னொரு நண்பருக்கு தீமையை जो सब விரும்பாதிருக்கின்ற போது, எல்லாரையும் விட அதிகமாக விசுவாசத்திற்கு மதிப்பளிக்கக்கூடிய இறைவன் எவ்வாறு தன்னுடைய நண்பனுக்கு தீயதை விரும்புவான்? ஆக தூய ஈமானின் விளைவாக இறைவன்புறமிருந்து கருணை மற்றும் அருளே கிடைக்கிறது. உலக நட்பில் நாம் बरकत ही हासिल होती है। என்னுடைய நண்பர் விசுவாசமுள்ளவராவார் என்ற நம்பிக்கையில் நிலைத்திருக்கிறோம். ये देखते हैं कि मेरा दोस्त मेरा वफादार है, மேலும் வெளிப்படையாக இழப்பு ஏற்படுத்தக்கூடியவற்றை செய்கிறான் என்று தெரிந்தாலும் அவன் என்னுடைய விசுவாசமுள்ள நண்பனாவான். ஏதேனும் ஒரு நோக்கம் இருக்கும், இதன் விளைவு தீயதாக இருக்காது, எனக்கு இழப்பை ஏற்படுத்துவது எனது நண்பனின் எண்ணம் அல்ல, நன்மைக்காகவே எண்ணுகிறான் என்று கூறும்போது, இறைவன் தொடர்பாக அவன் ஏதேனும் கஷ்டத்தை கொடுக்க விரும்புகிறான் என்று எவ்வாறு எண்ண முடியும்? कि वो हमें कोई तकलीफ पहुंचाना चाहता है। ஆனால் அவனுடைய கட்டளைகளின்படி அமல் செய்யப்படவில்லை என்றால் நிச்சயமாக அதை ஒரு சுமையாக கருதப்படுகிறது என்றே கூற இயலும். कि उनको मुसीबत या अज़ाब समझा जा रहा है। இப்படிப்பட்ட நிலை இருக்கிறதென்றால் ஒன்று நம்முடைய நட்பு உண்மையானதல்ல, அல்லது அல்லாஹ்விடம் நவுதுபில்லா தன்னுள் கருணையின் பண்பு रहमत व இல்லை, शफ़क़त नहीं रखता। மேலும் அநீதி இழைக்கக்கூடியவனும் கடினமானவனும் ஆவான், जालिम और तुंद தேவையில்லாமல் தனது பிடியில் எடுத்துக்கொள்கிறான் என்று பொருளாகிவிடும். और बिला वजह यूं ही இந்த இரண்டாவது விஷயம் எவ்வாறு இருப்பினும் உண்மையல்ல, தவறானதாகும், பொய்யாகும். அல்லாஹ் எந்நிலையிலும் மிகவும் கருணை காட்டக்கூடியவனாவான். गलत है। जो ஆம், நம்முடைய நட்பின் உண்மைத்துவத்தில் ஏதேனும் குறைபாடுகள் இருக்கலாம், शफीक हस्ती है, பலவீனம் இருக்கிறதென்றால் அது நம்மில்தான். हमारी दोस्ती की सच्चाई में कुछ நாம் நம்மை நாமே அவனுடைய கருணைக்கு சொந்தக்காரர்களாக ஆக்கிக் கொள்வதில்லை. तो हमारे अपने अंदर है। ஆக हम उसकी रहमत व शफ़क़त அவனுடைய கருணைக்கு சொந்தக்காரர்களாக ஆவதற்கு நாம் நமது நிலைமைகளின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டிய தேவை உள்ளது. बस उसकी रहमत நமது ஈமான்களை अहल बनाने के लिए வலுவூட்ட வேண்டிய தேவை உள்ளது. तवज्जो देने की जरूरत है। அல்லாஹ்வின் கட்டளைகளின்படி अपने ईमानों को அமல் செய்ய வேண்டிய தேவை உள்ளது. மேலும் அல்லாஹ்வின் கட்டளைகளையும் अल्लाह ताला के अहकामात पर கருணையாகவும் அருளாகவும் கருத வேண்டிய தேவை உள்ளது. अल्लाह के अहकामात அல்லாஹ்வின் கட்டளைகளை रहमत व फजल கருணை மற்றும் அருளாக கருதினால் பிறகு அதை வழியனுப்ப இயலாது. ताला के अहकामात को மாறாக அதன்படி செயல்பட்டு समझा जाए, ஈமான் வலுவூட்டப்படுகிறது. फिर उसको विदा नहीं किया जाता, தன்னுள் இந்த கட்டளைகள் करके நிலைநாட்டப்படுகின்றன, உள்ளங்களில் நிலைநிறுத்தப்படுகின்றன. अपने अंदर ஒரு சில அரசாங்க கட்டளை எப்படிப்பட்டதாக இருக்கிறதென்றால் மனிதன் சில சமயம் அதை சுமையாக கருதுகிறான். அல்லது ஏழை நாடுகளில், மூன்றாவது உலக நாடுகளில் அரசாங்க அதிகாரிகள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் சட்டத்தை மீறியும் தன்னுடைய கட்டளையை பிறப்பித்து விடுகின்றனர். जो अपने हुक्म जारी कर அதனால் மக்கள் கஷ்டத்திற்கு ஆளாகின்றனர். அவர்கள் எந்த இடத்துக்காவது வருவது கூட மக்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடியதாக ஆகிவிடுகின்றது. तकलीफ दे हो जाता है, அதிகாரிகள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது मुश्किल में पड़ेगा। மக்கள் கஷ்டத்திற்குள்ளாகிறார்கள். பிறகு இந்த அதிகாரி வர வேண்டாம், இவரிடமிருந்து தப்பித்தால் போதும் என மக்கள் முயற்சிக்கின்றனர். ஆனால் அல்லாஹ்வின் கட்டளைகள் அநீதி இழைக்கக்கூடிய அரசனை போன்றல்ல, மாறாக கருணையாக இருக்கின்றன. लेकिन மேலும் இதன்படி அமல் செய்யாதது பிறகு அழிவிற்கான அடையாளமாகி விடுகின்றது. அல்லாஹ்வின் ஒவ்வொரு கட்டளையும் கருணையை கொண்டு வருகிறது. अमल ना करना तबाही की इलामत बन जाता மேலும் எண்ணற்ற அருள்களை விட்டுச் செல்கின்றது. का तो हर हुक्म தொழுகை இருக்கிறது. रहमत लेकर आता है இந்த और बेशुमार रहमतें छोड़कर जाता है। சுமையிலிருந்து உடனடியாக தப்பிக்க வேண்டும் என்பதற்காக தொழுகை நேரம் வருவதில்லை, அல்லது சுமையாகிவிட்டது உடனடியாக இதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்கல்ல. इससे जल्दी छुटकारा
हासिल किया जाए, மேலும் पढ़ गया से छुटकारा हासिल விரைவாக தொழுதுவிட்டு இதை வீட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்பதற்கல்ல. जल्दी पढ़ के இது போன்றே ரமலான், இதுவும் நாம் இதை அப்படியே கழித்துவிட வேண்டும் என்பதற்காக வருவதில்லை. நோன்பு கடமையாகும், உலகம் வைத்துள்ளது, அதோடு நாமும் வைத்து விடுவோம் என்பதற்கல்ல. இதுபோன்று மற்ற இறைவணக்கங்கள் இருக்கின்றன. இவைகள் சமூகம் கூறுகிறது, எனவே விரைவாக நிறைவேற்றிவிட்டு இதை விட்டுவிட வேண்டும் என்பதற்கல்ல. மாறாக நம்பிக்கையாளர் எப்போதும் இவைகளை தன்னிடம் வைத்துக் கொள்ள முயற்சி செய்கிறார். ஒரு நம்பிக்கையாளர் बल्कि मोमिन हमेशा ஒரு முறை கூட உண்மையான தொழுகை தூய உள்ளத்துடன் தொழுதால் अगर एक मोमिन பிறகு அவருடைய உள்ளத்திலிருந்து தொழுகை ஒருபோதும் வெளியேற முடியாது. सच्ची नमाज அதற்கென்று ஒரு வித்தியாசமான இன்பம் இருக்கிறது. அது இனிமேலும் தொழுவதன் பக்கம் இட்டுச் செல்கிறது. निकल नहीं सकती. தொழுது முடிக்கும் போது சலாம் கூறுகிறார், ஆனால் அஸ்ஸலாமு அலைக்கும் नमाज पढ़ने की तरफ रागिब करता நாங்கள் போகிறோம் விடுமுறை என்றல்ல, மாறாக இறைவனின் கட்டளை என கருதி சலாம் கூறுகிறார். इसलिए नहीं இதேபோல் நம்பிக்கையாளரை விட்டு ரமலானும் போக இயலாது. कि खुदा ताला का हुक्म ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இங்கு ஒரு சிறந்த கருத்தை கூறியுள்ளார்கள். से அதாவது, दान भी नहीं जा सकता. எங்களுடைய நாட்டில் உருதுவில் ஒரு மொழி வழக்கு என்னவென்றால் நோன்பு வைத்தேன் என்பதாகும். இது மிகவும் அழகிய ஒரு நடையாகும். எந்த நோன்பு முடிந்ததோ அதையும் விடுவதில்லை, மாறாக வைத்துக் கொள்கிறோம். अब ये बहुत उम्दा मुहावरा है, क्योंकि जो रोजा गुजरता है அது பிறகு நம்மை की रुखसत नहीं करते, எப்போதைக்கும் இறைவனின் அருள்களுக்கு வாரிசாக்கி விடுகின்றன. और वो हमें हमेशा के लिए फिर खुदा ताला நம்பிக்கையாளரிடமிருந்து தவறு நிகழ்ந்துவிட்டால் அவருடைய நற்செயல்கள் அவருக்கு கேடயமாக மாறி அவரை அழிவிலிருந்து காப்பாற்றி விடுகின்றன என்பது ஹதீஸிலிருந்து நிரூபணமாகிறது. उसके अमाल सालिया ஆக ஒவ்வொரு நன்மை தொடர்பாகவும் उसे तो वही से அது செல்லக்கூடாது, மாறாக நிலைத்திருக்க வேண்டும் என எண்ண வேண்டும். ஏனென்றால் எஞ்சியிருப்பவற்றிலிருந்துதான் பலன் பெறப்படுகிறது, மேலும் அது உள்ளத்தில் நிலைத்திருக்க வேண்டும். फायदा उसी से उठाया जा सकता है जो बाकी திருக்குரானிலும் வல் பாக்கியாத்து சாலிஹாத் என்று கூறி நற்செயல்கள் எஞ்சியிருக்கக்கூடியதாகும் என்று கூறப்பட்டுள்ளது. ஆக நாம் நற்செயல்கள் செய்து கழித்த ரமலான் रहने वाली चीजें हैं. எஞ்சியிருக்கக்கூடியதாகும். रमजान जो हम இந்த நாட்கள் சந்தேகமின்றி கழிந்து போய்விடும். ஆனால் ரமலானின் விளைவாக நம்மில் உருவான நற்செயல்கள் ரமலானை செல்ல விடாது. वो नेक काम जो इसके नतीजे में रमजान के नतीजे में हमारे अंदर कायम हुए, நம்பிக்கையாளர்கள் எல்லா நல்ல விஷயங்களையும் பாக்கியாத்து சாலிஹாத் ஆக்க வேண்டும். कि हर अच्छी चीज को நாட்கள் கடந்து போகலாம், बाकी याद साल ஆனால் ரமலான் கடந்து போகக்கூடாது. ரமலானும் ஒரு இறைவணக்கமாகும், மேலும் இறைவணக்கம் கடந்து போவதில்லை. रमजान भी एक அது எப்போதும் ஒரு உண்மையான நம்பிக்கையாளரின் உள்ளத்தில் இருக்கிறது. इबादत नहीं करती, நாம் உண்மையான एक हकीकी மோமின்களைப் போன்று में रहती है. ரமலானை உள்ளத்தில் குடிகொள்ள செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. रमजान ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதர் நல்ல காரியம் செய்யும் போது அவருடைய உள்ளத்தில் ஒரு வெண்ணிற அடையாளம் ஏற்படுகிறது. பிறகு இன்னொரு நற்காரியம் செய்தால் दिल पर लग जाता இன்னொரு வெள்ளை அடையாளம் அவனுடைய உள்ளத்தில் ஏற்படுகிறது. எதுவரை என்றால் நன்மை செய்து கொண்டே இருந்து முழு உள்ளமும் है. हत्ता कि नेक வெள்ளையாக ஆகிவிடுகின்றது. இதுபோன்றே தீய செயல் செய்யும் போது கருப்பு அடையாளம் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அவர் தீய செயல் செய்து கொண்டே இருந்தால் இறுதியில் முழு உள்ளமும் கருப்பாகி விடுகிறது. है बुरे काम तो तमाम दिल स्याह हो जाता है. ஆக நன்மை மற்றும் தீமை तो இரு வகையான அமல்களும் ஒன்று சேர்ந்து மனிதனின் உள்ளத்தில் ஒன்று சேர்கின்றன, அடையாளம் இருக்கின்றன. நாம் நற்செயல்களை நம்முடைய உள்ளத்தில் போட வேண்டும் என முயற்சி செய்ய வேண்டும். कि नेक இந்த ரமலானில் செய்த நன்மைகள் எப்போதும் நம்மில் நிலைத்திருக்கட்டுமாக. नेकियां की அல்லாஹ் ரமலான் மூலம் हमेशा कायम எதை உருவாக்க விரும்புகிறானோ அது रमजान के जरिए से உள்ளத்தை जो चीजें हैं நன்மையால் நிரப்புவதேயாகும். वो दिलों को ரமலான் நமக்கு வெறும் 29 அல்லது 30 பகல் இரவுகளை கொண்டு வரவில்லை, கொண்டு வருவதும் இல்லை. इस दिन रात नहीं लाया, न लाता है.
ये दिन रात तो இந்த பகலிரவுகள் மற்ற மாதங்களிலும் வருகின்றன. மாறாக बल्कि ये महीना இந்த மாதம் நமக்கு இறை வணக்கங்கள் மற்றும் பிற நற்செயல்களை கொண்டு வந்துள்ளது. அவற்றை நிறைவேற்றுவதன் பக்கம் நம்மை கவனமூட்டுகிறது. இதை நம்முடைய உள்ளத்தில் வைக்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும். हमें चाहिए कि इन्हें अपने दिलों में समेट लें. உள்ளத்தில் ஒரு பொருள் பாதுகாக்கப்பட்டுவிட்டால் जो चीज महफूज हो जाए மனிதன் தானாக அதை வெளியே எடுத்து வீணாக்காத வரை மற்றவர் அதை பிடுங்க இயலாது. खुद उसे ஆக அல்லாஹ்வின் இந்த அருளை மதிப்பது ஒரு மூமினின் கடமையாகும். मोमिन का फर्ज है कि अल्लाह ताला के நாம் இந்த ஜும்மாவை தொழுதுவிட்டு ரமலானுக்கு விடை கொடுத்து விட்டோம் என்பதற்காக இந்த ஜும்மா नहीं आया வரவில்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். மாறாக विदा करते हैं या रुखसत करते हैं விரும்பினால் இதிலிருந்து பலனடைந்தவாறு कि अगर हम இதை எப்போதைக்கும் நம் உள்ளத்தில் நிலைநாட்டுவதற்காக வந்துள்ளது. हमेशा के लिए इसे अपने दिल में ஜுமாவை ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களின் பெரும் நாள்களில் ஒரு பெருநாளாக ஆக்கியுள்ளார்கள். ईदों में से एक ஹதீஸ்களின் அடிப்படையில் और इस दिन இதில் எப்படிப்பட்ட ஒரு நேரம் வருகிறதென்றால் एक ऐसी घड़ी அதில் துஆக்கள் குறிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. दुआएं खुसूसियत के साथ कबूल होती हैं. இதிலிருந்து நாம் பலன் பெற வேண்டும். इनसे हमें फायदा उठाना चाहिए. இன்றைய நாள் आज के दिन அல்லாஹ்விற்கு हम इस நீ ரமலானின் வடிவில் எங்கள் மீது சுமத்திய ये गैमदी की सोच नहीं है. சுமை இன்று முடிகிறது, நன்றி, அல்லது இன்று रमजान की அது விடைபெறுகிறது என்று கூறுவதற்காக நாம் பள்ளிவாசலுக்கு வரவில்லை, बल्कि அல்லது வரக்கூடாது. कि इन இது ஒரு அகமதியின் சிந்தனை அல்ல. மாறாக இந்த அருளுக்குரிய நேரத்தில் ரமலான் 3-4 நாட்களில் முடிந்துவிடும். ஆனால் எங்கள் இறைவா, நீ ரமலானின் உண்மைத்துவம் மற்றும் அதில் செய்யப்பட்ட இறை வணக்கங்கள் மற்றும் பிற நற்செயல்களை எங்களுடைய உள்ளங்களில் பாதுகாத்து விடுவாயாக. அது எங்களை விட்டு ஒருபோதும் பிரிந்துவிடக் கூடாது என துஆ செய்ய வேண்டும். இந்த அடிப்படையில் இன்று நாம் ஜும்மாவை பற்றி கூறினால் जुमे की तारीफ அல்லது ஜும்மாவின் அருளை பெற்றால் பிறகு இன்றைய ஜும்மாவை மிகவும் அருளுக்குரியதாக கழித்துள்ளோம். ஆனால் இந்த ஜும்மாவோடு அல்லது அடுத்த 3-4 நாட்களுக்கு பிறகு ரமலான் நம்மை விட்டு சென்று விட்டால் 3-4 दिन के बाद இதில் செய்யப்பட்ட நன்மைகளையும் நாம் மறந்துவிட்டால் பிறகு இது மிகப்பெரிய துரதிர்ஷ்டமாகும். भूल जाए உலகில் किस्मती है. மகன் தந்தையையும் दुनिया में தாய் மகனையும் சகோதரன் சகோதரனையும் விட்டு பிரிவதில் சந்தோஷமடைவதில்லை. भाई भाई से மாறாக நண்பன் உண்மையான நெருக்கமான நண்பனாக இருந்தாலும் அவனும் சந்தோஷமடைவதில்லை. எதிரி பிரிந்து செல்வதனால்தான் நமக்கு எப்போதும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. இதுபோன்றே ரமலான் பிரிந்து செல்வதால் ஒரு உண்மையான மூமின் மகிழ்ச்சி அடைய முடியாது. एक हकीकी मोमिन खुश அருள் பிரிந்து செல்வதில் யாரும் மகிழ்ச்சி பெற முடியாது. जुदा होने पर कोई खुश नहीं हो सकता. அருள் பிரிந்து செல்வதில் மகிழ்ச்சி அடையக்கூடியவர் யார்? कौन है ऐसा शख्स जो बरकत के जुदा होने पर खुश हो? அருள் பிரிந்து செல்வதில் மகிழ்ச்சி அடையக்கூடியவரை நற்பேறு இழந்தவர் என்றே கூற இயலும். அவரை வேறு என்ன கூற இயலும்? हर एक को ये दुआ ஆக நம்மில் ஒவ்வொருவரும் அல்லாஹ் இந்த நாளை எப்போதைக்கும் நம்மோடு இணைத்துவிட வேண்டும் என துஆ செய்ய வேண்டும். மேலும் நம்முடைய எந்த நேரமும் ரமலானை விட்டு பிரிந்து செல்லக்கூடாது. ரமலான் என்றால் என்ன என்பதை நாம் எப்போதும் சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். மேலும் இதன் உண்மைத்துவம் தொடர்பாக இறைவன் கூறியது என்னவென்றால், நான் ரமலானின் ஆரம்ப குத்பாவில் கூறியது போன்று, जैसा कि मैंने शुरू पहले खुद ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், उनजिल फीहिल कुरान திருக்குர்ஆன் இறங்கிய அந்த அருளுக்குரிய நாள் ரமலான் என்று அழைக்கப்படுகிறது. रमजान के लाख எப்போது திருக்குர்ஆன் இறங்குவது நின்றுவிட்டால் बंद हो जाए பிறகு அந்த நாள் அருளுக்குரியதாக இருப்பதில்லை, மாறாக சாபத்திற்குரிய நாளாக ஆகிவிடுகிறது. ஆக இந்த நாட்களில் திருக்குர்ஆன் ஓதுவது மற்றும் கற்பதன் பக்கம் कुरान करीम के கவனம் இருந்தது. सीखने की तरफ को இதை முழு வருடமும் தன் வாழ்க்கையின் அங்கமாக ஆக்கிக் கொண்டிருப்பது மோமினின் கடமையாகும். முழு வருடமும் குர்ஆன் ஓதுவதன் பக்கம் கவனம் செலுத்துங்கள். வருடம் முழுவதும் இதன்படி செயல்பட முயற்சி செய்யுங்கள். நாம் இதை நம் வாழ்க்கையின் அங்கமாக ஆக்குவோமோ, நம் உள்ளங்களில்
இறக்கிய பிறகு அதை நம்முடைய உள்ளங்களில் பாதுகாத்துக் கொள்ளும் போதுதான் திருக்குரான் இறங்கியதன் உண்மையான நோக்கம் பூர்த்தியாகும். அதன் மூலம் பலன் பெற்றுக் கொண்டே இருக்க வேண்டும். எந்த இரு விஷயங்களை பற்றி நான் இன்று கூறினேனோ அதன் பக்கம் கவனம் எப்போதும் இருக்குமாறு அல்லாஹ் செய்வானாக. இதன் உண்மைத்துவத்தை நாம் அறியக்கூடியவர்களாவோமாக. நமது லைலத்துல் கத்ர் நம்மை நமது வெற்றிகளின் மேராஜில் எடுத்துச் செல்லட்டுமாக. இதன் உண்மையான ஞானம் நமக்கு கிடைக்கட்டுமாக. மேலும் இந்த ஜும்மத்துல் விதா என்று அழைக்கப்படும் ரமலானின் கடைசி ஜும்மா, ஜும்மத்துல் விதா என்று கூறக்கூடாது, மாறாக ரமலான் மாதத்தின் கடைசி ஜும்மா நம்மை ரமலானின் அருள்களை விட்டு பிரிக்கக்கூடியதாக ஆக்காதிருக்கட்டுமாக. மாறாக இதன் அருள் நமது வாழ்வின் அங்கமாக ஆகட்டுமாக. மேலும் திருக்குரான் இறங்கியதன் நோக்கத்தை எப்போதைக்கும் பூர்த்தி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக ஆக்குவானாக. நான் ஆரம்பத்திலும் கூறியது போன்று பாலஸ்தீனிய முஸ்லிம்களின் நிலைமை தொடர்பாக துஆவில் குறிப்பாக அவர்களையும் நினைவில் கொள்ளுங்கள். அல்லாஹ் அவர்களுக்கு எளிதை உருவாக்குவானாக. அவர்களை எல்லா கஷ்டங்களிலிருந்தும் வெளிக்கொண்டு வருவானாக. தொழுகைக்கு பிறகு நான் ஒரு ஜனாசா காயிப் தொழுகையும் தொலை வைப்பேன். மதிப்பிற்குரிய நேமுல்லா கான் சாஹிப் கிர்கிஸ்தான் உடையதாகும். ஜூலை 21, 2014 அன்று 61 வயதில் மாரடைப்பால் காலமானார்கள். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மத்திய ஆசிய நாடுகளில் குறிப்பாக கிர்கிஸ்தானின் ஜமாத் உருவானதில் அசாதாரணமான தொண்டாற்றக்கூடிய, மேலும் நாயிப் நேஷனல் சதரா கிர்கிஸ்தானாக தொண்டாற்றும் நல் வாய்ப்பும் கிடைத்தது. ஹஜ்ரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் மக்களை அங்கு செல்லுமாறு கூறிய போது இவர்கள் அங்கு சென்றார்கள் தொழிலுக்கான எண்ணத்துடன். ஆனால் மார்க்க பணிகளும் அதிகம் செய்துள்ளார்கள். ஜமாத் பணிகளில் எப்போதும் முன்னிற்பார்கள். சுய வேலைகளை விட ஜமாத் விவகாரங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து வந்தார்கள். அங்குள்ள கடினமான நிலைமைகள் இருந்தும் கூட இறுதி நேரம் வரை தூய்மையுடன் தொண்டாற்றி வந்தார்கள். தொழுகைகளை பேணக்கூடியவராகவும், தஹஜ்ஜுத் தொழுபவராகவும், துஆ செய்யக்கூடியவராகவும், அதிகமாக சதகா மற்றும் நன்மை செய்பவராகவும், கட்டாய சந்தாக்கள் மற்றும் பிற சந்தாக்களில் முன்னிற்கக்கூடியவராகவும், ஏழைகளுக்கு உதவக்கூடிய தூய மனிதராகவும் விளங்கினார்கள். ஹிலாஃபத்தோடு அளவு கடந்த அன்பு இருந்தது. அங்கு சென்ற ஜமாத்தின் முபல்லிகளுக்கு சில பிரச்சனைகள் இருந்தன. அவர்களை நன்கு கவனித்துக் கொண்டார்கள். மேலிட விருந்தினர்களையும் நன்றாக கவனித்துக் கொண்டார்கள். இந்த பகுதியில் தொண்டாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைத்த அல்லது கிடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து முபல்லிகளும் அன்னார் ஜமாத்திற்காக அசாதாரணமான ரோஷமுடையவராக விளங்கினார்கள் என்பதை கூறுகிறார்கள். அஹ்மதியா ஜமாத் கிர்கிஸ்தானின் மிஷனோஸ் வாங்குவதிலும் மிக பெரிய அங்கமாக விளங்கினார்கள். மர்ஹூம் வசியத் செய்தவராவார். 2 மனைவிமார்கள், ஒன்று பாகிஸ்தானி, ஒன்று ரஷ்யன். 2 மகள்கள் மற்றும் 4 மகன்கள் உள்ளனர். ரஷ்யன் மனைவி மூலமாக இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். ரஷ்யன் மனைவியும் கிர்கிஸ்தானை சார்ந்தவராவார். கிர்கிஸ்தானிலிருந்து கடிதம் எழுதியுள்ளார். அவர்களும் இவர்களின் நன்னடத்தையை மிகவும் புகழ்ந்துள்ளார்கள். அல்லாஹ் இவர்களோடு கருணை மற்றும் மன்னிப்புடன் நடந்து கொள்வானாக. இவர்களுடைய குழந்தைகளுக்கும் மனைவிமார்களுக்கும் உதவியாளனாக இருப்பானாக. ஜமாத்தோடும் ஹிலாஃபத்தோடும் எப்போதும் இணைத்தே வைப்பானாக. அவர்கள் செய்த நன்மைகளை தொடர்வதற்கான நல் வாய்ப்பினை வழங்குவானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله
وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر